கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து எப்படி பரமேறினாரோ அதே போல் அவர் வருவார். அவர் வர நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே நிறைவேறி கொண்டே இருக்கிறது. சீசர்கள் மத்தியிலே அவர் சொன்னார், இந்த பூமியில் அழிவுக்கும் அவருடைய வருகைக்கும் அடையாளம் கேட்கும்போது அவர் சொன்னது எல்லாம் நீங்கள் மத்திய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே தெரியும் அவர் சொன்னது ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு வருகிறது என்று. அதனால் எச்சரிக்கிறேன், எல்லாரும் ஆயத்தமாக இருங்கள். எப்படி ஆயத்தமாக இருப்பது என்று கேட்கிறீர்களா? உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். பாவத்துக்கு விலகி ஓடுங்கள். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்கிறீர்களா? உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். அதாவது நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு உங்கள் அறை கதவை பூட்டிக்கொண்டு, ஆண்டவரே இயேசுவை, நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசு ஒருவராலவே உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க முடியும். மற்றவர்களால் யாராலையும் முடியாது. இயேசு ஒருவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதனால் எல்லாருமே, இந்த உலகத்தில் எல்லாருமே, அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ, ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் அதை விட்டுவிடும்போது நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். எனக்கு அன்பானவர்களை, இனி காலம் இல்லை. காலம் ரொம்ப கொடிய காலமாய் வரப்போகிறது. ஆண்டவருடைய அதுக்குள்ளே இரகசிய வருகளை நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நரகத்தில் போகிற பிறகு நான் இப்படி வந்து விட்டேனே, என்னை இனியிலிருந்து யாரும் காப்பாற்ற முடியாதா என்று அங்கே கதறுவதை காட்டிலும் இங்கே கிருபையின் காலம். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். நன்றி.